ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான அனாலிசிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அனாலிசிஸ் வீடியோங்கிறதால நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் போவேன். அண்ட் நான் எல்லாமே இங்கே போர்டில் நோட் பண்ணுவேன். ஸோ பிரிண்டட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் ஜிகே நிறைய கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் மேக்ஸிமம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி அனாலிசிஸ் தமிழ் சேனல் யாரும் அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் போகக்கூடியவங்க பெனிஃபிட் ஆகும். ஒரு ரொம்பவே ஈஸியான லெவலில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ், அதாவது டைம் கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 2 மடங்காக எப்போ ஆகும் 12.5% வட்டி விகிதத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 மடங்கு அப்படின்னும் போது நம்ம அசல் தொகையை 100 அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா அது வந்து 200 ரூபாய் ஆகணும். ஓகேவா? 200 ரூபாய் ஆகணும் அப்படின்னும் போது வட்டி எவ்வளோ போட்டிருப்பாங்க? 100 ரூபாய் வட்டி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவர் 12% வட்டி கட்டிக்கிட்டே இருந்திருப்பாரா? அப்போ இந்த 12 நான் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய 8 வருஷம் அப்படிங்கிறது தான் எனக்கு டைம். ஸோ 8ங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். பேப்பர் பென் இல்லாமல் பார்த்த உடனே டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்க, அல்ஜிப்ராவில் கேட்கப்பட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் கொஸ்டின் தான். பார்க்க ஏதோ பெருசாக இருக்குது, பட் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்க அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a-b ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லும்? a³ - b³ - 3ab into a - b. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த a³ - b³ இங்கே அப்படியே இருக்குல்ல, இதை மொத்தத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதை மொத்தத்தையும் இங்கே கொண்டு வரதால என்ன ஆகும்? a - b³ plus 3ab into a - b. இந்த இடத்துல என்ன இருக்கும்? a³ - b³ இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்போ a தான் எனக்கு 2x, b தான் எனக்கு 3y அப்படின்னா இங்கே 3ab வருதான்னு செக் பண்ணுங்க. 3 into 2 into 3 6, 3 into 6 18, x into y. சப்ஸ்டியூட் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இட் அண்ட் ட்ரையலில் கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ இது ஃபுல்லாக எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன இருக்குது? a³ - b³ தான் இருக்குது. இங்கே a³ - b³ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ 2 2s are 4, 4 2s are 8x³ - 3 3s are 9, 9 3s are 27y³ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கொஸ்டின் பார்த்த உடனே இந்த ஆப்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இங்கே 2 தான் வரும். கோசிகன் θ is equal to √5/2. அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் பேசிக்காக போட்டுட்டு என்ன பண்ணுங்க, கோசிகண்ட்டுங்கிறது சைன் θவோட உல்டா. ஓகேவா? சைனோட உல்டா தான் கோசிகண்ட். சைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ்னு சொல்லுவோம். அப்போ கோசிகண்ட் ஹைபோட்டெனியூஸ் பை ஆப்போசிட் அப்படின்னு உல்டாவா சொல்லலாம். அப்போ எனக்கு இங்கே ஹைபோட்டெனியூஸ் என்ன? √5. இதுதான் θ அப்படின்னு அசியூம் பண்ணனா ஆப்போசிட் வந்து எனக்கு 2 அப்படின்னும் போது இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு நான் வைக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் இது அன்னோன எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு இது ஸ்கொயர் ஆகும். இது வந்து பைத்தாகரஸ் தியரம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 2s are 4 plus x square is equal to √5 into √5 5. ஸோ x square is equal to 5. இந்த -4 அங்கே போனால் 1 ஆகிடும். 1க்கு நீங்கள் ரூட் எடுத்தாலும் 1 தான். அப்போது எனக்கு இங்கே என்ன வருது? வேல்யூ 1 வருது. இப்போ அதை வச்சு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் இந்த காட் ஸ்கொயர் பார்த்த உடனே எனக்கு டேனோட உல்டான்னு தெரியுது. டேனோட உல்டானா அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? cos θ sin θன்னு எழுதலாம். ஸோ இந்த சைன் θக்கு சைன் θ கேன்சல் ஆகி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை ஆகி கடைசியில் இங்கே சீக்கண்ட் θ நிற்கிது. காஸோட உல்டா தான் எனக்கு சீக்கண்ட்டு. காஸ் என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைபோட்டெனியஸ் பை அட்ஜசன்ட் ப்ளஸ் tan θ என்னன்னு சொல்லுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ 2/1 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? எல்லாமே கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டாக காஸ் θ மட்டும்தான் இருக்குது. ஸோ காஸ் θ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனியஸ் 1/√5. ஸோ இங்கெல்லாம் 1 1 இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இதை இப்படியே சால்வ் பண்ணுங்கள். √5 into √5 5, 5 - 1 4/√5 இருக்கும். அண்ட் 2 மைனஸ் இதை இப்படியே அவங்க ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆர் இதை இப்படியே அவங்க கொடுக்கல அப்படின்னா 2√5 - 4/√5 வரும். அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் நீங்கள் கான்ஜுகேட் எடுத்து √5 எடுத்து
அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரியும் நம்ம நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவாங்க. பர்சன் வந்து 48 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 48 கிலோமீட்டர் 40 km/h ஸ்பீட்ல. ஓகேவா? இது அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸு, என்ன ஸ்பீட்ல அவர் கவர் பண்ணாருங்கிறது இது. ஸோ அடுத்த 52 கிலோமீட்டரை 65 km/h டிராவல் பண்ணாரு அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா, மொத்தமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போயிருக்கோம் பை அதுக்கு எடுத்துக்கப்பட்ட டைம், இதுதான். ஓகேவா? இதுல அவங்க மொத்தமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க? 48 கிலோமீட்டர் 52 கிலோமீட்டர் சேர்த்தா 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் என்ன? ஒருத்தர் எவ்வளோ நேரத்தில் ஒரு இடத்துக்கு போனாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எவ்வளோ தூரம் போயிருக்காரு, எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரு, இதுதானா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6/5 வரும். ஸோ இந்த இடத்துல 6/5 நீங்கள் டிவைட் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடத்துல 52 கிலோமீட்டர் போயிருக்காரு 65 km/h ஸ்பீடில். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 13 4s are 13 × 5s are. ஸோ 4/5. 5ம் 5ம் சேமாக இருக்கிறதுனால மேலே வந்து உங்களுக்கு 10 அப்படியே டேரெக்டாக ஆட் ஆகிட்டு 2 வரப்போகுது. ஸோ 100/2 என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு 50 km/h. அவ்வளோதான். ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாலே அவங்க பயணிக்கக்கூடிய மொத்த தூரம் டிவைடட் பை அதுக்காக அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம், நேரம், அவ்வளோதான். பாருங்க, ஜாமெட்ரியில் ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க டயக்ராம் கொடுத்துட்டு. ஸோ அவங்க இங்கே உங்களுக்கு கேட்கறது ரேடியஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே ஒரு ஃபிக்ஸடான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது பிபி இன்டூ பிஏ, இதை மல்டிப்ளை இன்டூ இதை மல்டிப்ளை, பிபி இன்டூ பிஏ எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு? பிடி இன்டூ பிசிக்கு. ஓகேவா? பிடி இன்டூ பிசி. அவங்க உங்களுக்கு கேட்கப்படுறது ரேடியஸ். இதில் எது ரேடியஸ்? இதான் இதோட சென்டர் பாயிண்ட்னா இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். ஓகேவா? அண்ட் அவங்க இங்கே உங்களுக்கு ஓபியோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அப்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த பிபிக்கு வந்துடுறேன். பிபி என்ன? எனக்கு 8 இன்டூ பிஏ என்ன? பிஏ 20 ஈக்குவல் டு பிடி என்ன? எனக்கு பிடி வந்து இதுல இருந்து இது வரையும் 18ங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 18, இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ? 6 தெரியாது. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம்? 18 - 6ன்னு சொல்லலாமா? இது மொத்த 18ல இருந்து இந்த 6 கழிச்சிட்டேன்னா வரக்கூடியதான் இந்த பிடி, ரைட்டா? இன்டூ பிசி என்ன? எனக்கு இதுல இருந்து இது வரையும் 18ன்னு தெரியும். அதோட ஒரு 6 கூட்டணும்னா எனக்கு பிசி கிடைக்கும். ஸோ 18 + 6 160. இது எப்படி இருக்கு? ஏ + b × a - b மாதிரி இருக்கா? 18 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 324 - 6 ஸ்கொயரு. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த 160 அங்கே அமைச்சிட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இங்கே வந்துருச்சுன்னா 324 - 160. ஸோ இது ஒரு 140 + 24, ஆர் வந்து 164. இந்த ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா √164. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து உங்களுக்கு √164. இதெல்லாமே வந்து உண்மையான டேட்டாவானா தெரியாது. ஏன்னா அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டேட்டா தப்பாக கூட இருக்கலாம். மேபி இது வந்து ரவுண்டாக 169 கூட உங்களுக்கு வரலாம். 169 ரவுண்டாக வரும்போது ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு ரூட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்செப்ட் இதுதான், கான்செப்ட் மட்டும் கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் இதை ஒரு நார்மல் ஸ்டெப்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பேப்பர் பண்ணி இல்லாமலே சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது கொடுத்துட்டு ஆங்கிள் ஏ என்ன அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே எப்படி இருக்குது? ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்? பைத்தாகரஸ் தியரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது தெரியலன்னா நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இந்த x² = இந்த 9² + 3 √3². ஓகேவா? ஸோ 81 + 9 × 3 27. சால்வ் பண்ணிங்கன்னா 9 109. ஸோ எக்ஸ் வந்து √109 வரும். ஸோ இந்த 109 நீங்கள் எப்படி பிரித்து எழுதலாம்? 36 × 3 அப்படின்னு எழுதலாமா? 36 × 3 எழுதும் போது அந்த 36 வெளியே வரும்போது 6
√3 ஆகிடும். அப்போது இதுவும் எனக்கு 6√3 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை மத்தியில், இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இதை வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இதையும் 2 ஆஃபாக தானே டிவைட் பண்ணோம். 2 ஆஃபாக டிவைட் பண்ணும்போது இது 3√3னா இதுவும் எனக்கு 3√3. அப்போது ஆட் பண்ணனா இந்த இடமும் எனக்கு 6√3 வருது. அப்போது 3 சைடுமே 6√3 6√3 6√3 வரும்போது இது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணமா? ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளா? ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளில் என்ன ரூலு? பக்கங்களும் சமமாக இருக்கும், கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ கோணங்கள் இங்கே 60 டிகிரி வரும், இங்கே 60 டிகிரி வரும், இங்கேயும் 60 டிகிரி வரும். அப்போ ஆங்கிளையே அவங்க கேட்குறாங்க என்ன? 60 டிகிரி. அவ்வளோதானா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ரேஷியோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A:B:C = 2:3:7 அப்படின்னா பியோட ஷேர் 15,000 அப்படின்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C and A அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ B 15,000 அப்படின்னா என்ன? 3 × 5,000 பண்ணியிருக்காங்க. × 5,000. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 5,000. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 7 - 2 என்ன? 5. 5 × 5,000. அவ்வளோதானா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 25,000 உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ CHSL ரொம்ப ஈஸியாக தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஷிஃப்ட்டும் இந்த லெவலில் தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது, பயப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x² - 6√3 + 1 = 0 அப்படின்னா ஃபைண்ட் x³ + 1/x³ அப்படின்றாங்க. ஸோ அல்ஜிப்ராலேருந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். x³ + 1/x³ ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். k³ - 3k அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு எனக்கு கேவோட வேல்யூ தெரியணும். கேவோட வேல்யூ என்ன? x + 1/x தெரிஞ்சாதான் அதுதான் உங்களுக்கு கே. இதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அப்போது இங்கேருந்து நான் எப்படி x + 1/x வந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே இதை ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் கொஸ்டினில். ஸோ இங்கே x வரும். நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்மில் அவங்க கொடுக்கும் போது டிவைடட் பை எக்ஸ் பண்ணுங்க. மைண்ட்லேயே டிவைடட் பை எக்ஸ் பண்ணிங்கன்னா இதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். x - 6√3 + 1/x = 0ன்னு வரும். ஸோ இங்கே எனக்கு x + 1/x மட்டும் இருக்கட்டும், நான் அந்த 6√3 அங்கே அனுப்பிச்சிட்டேன்னா இப்படி ஆகிடும், சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதுலேருந்து இங்கே நான் டேரெக்டாக போகலாமா? அப்போ நான் என்ன பண்ணணும்? k³ - 3k பண்ணணும். 6√3 கியூப் பண்ணிவிட்டு -3 × 6√3 நாம் பண்ணணும். 6 × 6 36, 36 × 6 216, 216 × √3 × √3 3 வரும், இன்னொரு ஒரு √3 அப்படியே தான் இருக்குமா? -3 × 6 18√3. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 8 4 6 648√3 - 18√3. ஸோ 648 - 18 என்ன? 630√3 உங்களுக்கு ஆன்சராக வரும். ஆனால் இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். சர்க்கிளோட டயா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே, ஓகேவா? ஸோ எப்படி? கார்டோட லென்த்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எங்கேயாச்சும் நீங்கள் கார்டு வரையலாம், நான் வந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஏபின்னு இருக்கட்டும். 6 சென்டிமீட்டரு. சென்டர்லேருந்து இதை கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரேடியஸ் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். நீங்கள் வந்து இங்கேயும் கண்டுபிடிக்கலாம், ஆர் இங்கேயும் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? நான் அந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரேடியஸ் கேட்கல, டயா கேட்குறாங்க. இதுதான் ரேடியஸ்னா அதை × 2 பண்ணிங்கன்னா வரப்போகிறது தான் டயா. ஸோ இந்த கார்டு இங்கே மொத்தமாக இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னும் போது இங்கே 3 இங்கே 3 பிரியுமா? ஏன் பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணலாம் நான் சொல்கிறேன், இப்பயே புரியுதா? 3 4 அப்படின்னு நீங்கள் பார்த்ததும் இது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். இந்த இடம் என்ன? 5. ஏன்? நம்ம பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணோம்னா இங்கே 5ன்னு தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். r² = 3² + 4², 9 + 16. அப்போ ஆறுன்னு வரும்போது இங்கே √25 = 25. R5 அப்படின்னா அப்போ டயா என்ன?
10 சென்டிமீட்டர். ஓகேவா, இதோட நம்ம மேத்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜிஎஸ் அண்ட் ஜிகேல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ஜிஎஸ் பார்ட்ல அவங்க கேட்ட முக்கியமான சில கொஸ்டின்ஸ் பாருங்க. சம்பரான் மூவ்மெண்ட் எந்த இயர்? 1917. டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, உமேஷ் சின்ஹா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட் பாருங்க, சூப்பரா கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, அப்டேட்டட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்டேட்டட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் மெயினான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனர்லாம் கேட்குறாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வேற ஸ்டேட்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆத்தர் ஆஃப் த புக் பாத்வே டு காட் எம்கே காந்தி. பேட்ஸ்மேன் ஹூ பிளேட் மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்சஸ். ஆப்ஷன்ல கரெக்ட், சச்சின் டெண்டுல்கர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பயாலஜில ஒரு பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செல் தியரி வாஸ் கிவன் பை ஸ்குவான், தியோடர் ஸ்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன? ரேங்கிங்லாம் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் கேட்டிருக்காங்க, ஆஸ்கார்பிக் ஆசிட். அண்ட் அதர் மற்ற விட்டமின்ஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க, அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. காந்தி சாகர் டேம் வந்து எங்க? சம்பல் ரிவர்ல. அடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ளூ விட்ரியால். ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம், பயாலஜிக்கல் நேம் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் தான் எல்லாமே. நெப்போலியன் ஆஃப் இந்தியா சமுத்திரகுப்தா. லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பார்க்கு அண்ட் தென் கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட். ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லையே கேபிட்டலும் கேட்குறாங்க. ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஈஸியான கொஷின்ஸ் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டாட்டிக் ஜிகேல நிறையா பார்ட் கேட்டிருக்காங்க. கேஷ்யூ நட்ஸ் க்ரோஸ் வெல் இன் சாண்டிலோம் சாயில் டைப்பு. ஃபீனிக்ஸ் ஆஷ்ரம் ஃபவுண்டட் பை எம்கே காந்தி. இதோட நான் இந்த அனாலிசிஸ் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் ஏதாச்சும் டேட்டா மிஸ்டேக் ஆர் கொஸ்டின் மிஸ்டேக் ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அனாலிசிஸில் வந்து கொடுக்குற டேட்டா இன்டர்நெட்லேருந்து நம்ம எடுக்கிற டேட்டாஸ் மட்டும் தான். ஸோ அதில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் இந்த டாபிக்ஸ்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இது எல்லாமே படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் அனாலிசிஸ் வேணுமானு நான் அனாலிசிஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.